Good morning, all of you. Last class we are already discussed about some of the metallurgical process like roasting and reduction. அந்த ரிடக்ஷன் பார்க்கும்போது எந்த ஒரு பர்டிகுலர் ரிடக்ஷனுக்கு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டாபிக் படிக்க போகிறோம். அதில் ரெண்டு பிரின்சிபிள் இருக்குது. ஒன்று தெர்மோடைனமிக் பிரின்சிபிள், another one is the electrochemical principle. Today we are going to discuss about thermodynamic principles of metallurgy. What is thermodynamics? In this thermodynamics unit already discussed about 11th ஸ்டாண்டர்டில் நம்ம ஆல்ரெடி தெர்மோடைனமிக்ஸ் நல்லா தெளிவாக படிச்சிருக்கோம். என்ன காரணத்துக்காக படிச்சிருக்கோம் அப்படின்னா வெதர் இட் இஸ் ரியாக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ் ஆர் நான் ஸ்பான்டேனியஸ். அப்படி ஸ்பான்டேனியஸ் நான் ஸ்பான்டேனியஸாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி படிச்சிருக்கோம். அதில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் மெயினாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டெல்ஜி, டெல்ஹெச், டெல்எஸ். அதே சேம் டேர்ம்ஸை வச்சு தான் நாம் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி ஒரு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா? இதில் ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. தெர்மோடைனமிக் பிரின்சிபிளில் பார்த்தீங்கன்னா 2/y mx(O(y) gives 2x/y m plus O2. இந்த ஈக்குவேஷனில் அந்த 2/y அப்படின்னு நத்திங் பட் சம் ஆஃப் தி பேலன்சிங் ஒன்லி, பேலன்சிங் டேர்ம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் அதை வந்து ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். மெட்டல் ஆக்சைடு இஸ் கன்வெர்டட் டு தி மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நாம் எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகக்கூடியது எல்லாமே ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸியாக ஆக்சிஜனோட அட்டாச் ஆகிக்கணும். அப்படி இருக்கக்கூடியது மட்டும்தான் நம்ம என்னவா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ண முடியும். இந்த ஈக்குவேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கார்பனை ஒரு பெட்டர் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக கொடுத்துருக்காங்க. முதல்ல அவங்க கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம படிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எந்த ஒரு மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெளிவாக தெரியும். இந்த அபவ் ரியாக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கார்பனை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக சூஸ் பண்ணும்போது திஸ் கார்பன் இஸ் ஆக்சிடைஸ்டு டு எய்தர் CO ஆர் CO2. கார்பனை வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார்பன் ப்ளஸ் O2 gives கார்பன் டை ஆக்சைடு. அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனில் கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் gives 2CO அப்படிங்கிற கார்பன் மோனாக்சைடாக மாறி இருக்கு. இன் ஃபோர்த் ரியாக்ஷன் ஆல்சோ திஸ் கார்பன் மோனாக்சைடு ஃபர்தர் ஆக்சிடைஸ்டு டு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த அளவு அது ஆக்சிடைஸ் ஆகக்கூடியதாக இருக்கிறனால அந்த கார்பனை வந்து நம்ம எதுவாக யூஸ் பண்ண முடியும்? ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ண முடியும். எப்படி இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், இதுதான் கார்பனை வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத இந்த 4 ரியாக்ஷனுக்கும் நம்ம ஓவரால் ரியாக்ஷன் எழுதணும் அப்படின்னா அந்த மெட்டல் ஆக்சைடை எதை வச்சு ரெடியூஸ் பண்ண போகிறோம், அப்படி ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதில் கிடைக்கக்கூடிய டெல்ஜி வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு நெகட்டிவாக கிடைக்கணும். ஏன் நெகட்டிவாக கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்ஜி நெகட்டிவ் அப்படின்னா தட் ரியாக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ், டெல்எஸ் பாசிட்டிவ் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி டெல்ஜி நெகட்டிவாக இருக்கும்போது அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ். ஸ்பான்டேனியஸ் மீன்ஸ் வாட்? இந்த மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கார்பனை நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற டாப்பிக்காக தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு ஈக்குவேஷன் ஃபைனல் பண்ணி கொண்டுட்டு வரும்போது அதில் டெல்ஜியோட வேல்யூ நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா அதே ரெடியூசிங் ஏஜென்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பயன்படுத்த முடியாது. ஓகேவா? இதை பாருங்கள், இந்த 4 ரியாக்ஷனுக்கும் ஓவரால் ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்படி கொடுக்கும்போது லாஸ்ட் ஈக்குவேஷன் ஓவரால் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா MXOY 3C + 2O2 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அப்போது கார்பன் மோனாக்சைடை நம்ம பயன்படுத்தலை. எதைத்தான் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்துகிறாங்க? கார்பனை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது டெல்ஜியோட வேல்யூ இதில் மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூவாக வருது. அப்போ மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூவாக வரும்போது நாம் இந்த கார்பன் இஸ் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் திஸ் மெட்டல் ஆக்சைடு ரிடக்ஷன் அதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இது யூஸ் பண்ணுறத விட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலிங்கம் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. எதுக்கு இடையில் கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம தெர்மோடைனமிக்ஸில் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா டெல்ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்ஹெச் மைனஸ் டி டெல்எஸ் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன். இதில் டெல்ஜி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் என்தால்ஃபி, டீங்கிறது டெம்பரேச்சர் அண்டு டெல்எஸ் அப்படிங்கிறது என்ட்ரோபி சேஞ்ச். ஃபார் அன் ஈக்குலிபிரியம் ப்ராசஸாக இருந்துச்சு அப்படின்னா டெல்ஜி நாட் அப்படிங்கிறது கேன் பி கால்குலேட்டட் பை வாட் ஹாப் ஈக்குவேஷன் அக்கார்டிங் டு 11th. டெல்ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு -RT ln KP, ஜஸ்ட் K அப்படின்னு கொடுத்துருப்பாங்க 11th.
ஓகேவா? அப்போ அந்த டெல் ஜி நாட் வேல்யூவை நாம் கால்குலேட் பண்ணிடணும். டெல் ஜி நாட்டோட வேல்யூ எப்படி இருக்கணும்? நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கணும். நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும்போது நாம் என்னவா இது அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ். ஸோ தட் ரெடியூசிங் ஏஜென்ட் இஸ் யூஸ்டு டு மெட்டல் ஆக்சைடு ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த எலிங்கம் டயக்ராம் அப்படிங்கிற ஒரு கிராஃப் சொன்னாங்க பார்த்தீங்களா, இட்ஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கிராஃப் அப்படின்னு சொல்லலாம். அதில் எக்ஸ் ஆக்சிஸில் இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சரையும் ஒய் ஆக்சிஸில் டெல் ஜி நாட் வேல்யூவும் எடுத்திருக்காங்க. அந்த டெல் ஜி நாட் வேல்யூ பாருங்கள், ஜீரோலேருந்து கீழே வர வர உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ, மேலே போக போக பாசிட்டிவ் வேல்யூ. ஆஸ் யூஷுவல் கிராஃப் மாதிரி தான். இந்த கிராஃபை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இனிமேல் வரக்கூடிய விஷயத்த ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். கிராஃப் பக்கத்தில் இருக்கணும். ஓகேவா? இந்த கிராஃபில் தான் எல்லா விஷயமும் சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சரை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்காங்க, டெல் ஜி நாட் வேல்யூவை ஒய் ஆக்சிஸில் எடுத்திருக்காங்க. இதில் சரி del G is equal to del H minus D del S அப்படிங்கிற ஈக்குவேஷனில் டெம்பரேச்சர் சொல்லியாச்சு, del G சொல்லியாச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய del S அப்படிங்கிறது இதில் கிடைக்கக்கூடிய ஸ்லோப்பை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸ்லோப் வேல்யூ அப்படிங்கிறது del S வேல்யூவும், இதில் ஒய் ஆக்சஸில் கிடைக்கக்கூடிய இன்டர்செப்ட் அப்படிங்கிறது del H வேல்யூவும் மென்ஷன் பண்ணுது. அப்போது ஓவராலாக ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த எலிங்கம் டயக்ராமை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரெடியூசிங் ஏஜெண்ட்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதில் சொல்கிறாங்க அப்சர்வேஷன் ஃப்ரம் தி எலிங்கம் டயக்ராம். இந்த எலிங்கம் டயக்ராம்லேருந்து நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் த ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் ஸ்லோப்பாக கிடைக்கிது. பாசிட்டிவ் ஸ்லோப் அப்படிங்கும்போது பாருங்கள், எல்லா மெட்டல் ஆக்சைடுமே ஸ்ட்ரெயிட் லைனாக போகுது. அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் பாசிட்டிவ் ஸ்லோப் கிடைக்கிது, எக்ஸப்ட் கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற லைன். அதை தவிர ரிமைனிங் எல்லாமே நம்மளுக்கு என்ன ஸ்லோப்பாக தான் கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஸ்லோப்பாக தான் கிடைக்கிது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க, பாசிட்டிவ் ஸ்லோப்பாக கிடைக்கும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த மெட்டல் ஈஸ் ஆக்சிடைஸ்டு டு மெட்டல் ஆக்சைடு அப்படின்னு சொல்லும்போது, மெட்டல் ஆக்சிஜன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வெண்டஸ் என்ட்ரோபி இன்க்ரீசஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் படிச்சிருப்போம். சாலிட் இஸ் சேஞ்சு டு கேஸ், லிக்விட் இஸ் சேஞ்சு டு கேஸ். இது மாதிரி டைமில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்ட்ரோபியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் கிராஃபில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனுக்கு மேலேயும் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, அயன் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அயன் ப்ளஸ் O2 gives 2FeO. இதில் அயன் அப்படிங்கிறது சாலிட் ஃபேஸில் இருக்குது, ஆக்சிஜன் அப்படிங்கிறது கேஸ் ஃபேஸில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறது கேஸ் ஃபேஸில் இருக்குது. இப்போ நான் ஜென்ரல் ஈக்குவேஷனாக எழுதியிருக்கேன். மெட்டல் சாலிட் ஃபேஸில் இருக்குது, O2 அப்படிங்கிறது கேஸ் ஃபேஸில் இருக்குது, மெட்டல் ஆக்சைடு சாலிட் ஃபேஸில் இருக்குது. அப்போ கேஸ் இஸ் கன்வெர்டட் டு தி சாலிட். அந்த டைமில் என்ட்ரோபி வேல்யூ என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். வாட் இஸ் மீன் பை என்ட்ரோபி? இட் இஸ் எ மெஷர் ஆஃப் டிசார்டர்னஸ் ஆர் ரேண்டம்னஸ். அப்போது கேஸ்லேருந்து சாலிடாக சேஞ்ச் ஆகும்போது டிசார்டர்னஸ் அப்படிங்கிறது கம்மியாகும், என்ட்ரோபியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். என்ட்ரோபியோட வேல்யூ டிக்ரீசஸ் மீன்ஸ் டெல்எஸ் வேல்யூ நெகட்டிவ். அப்போ டெல்எஸ் வேல்யூ நெகட்டிவ் அப்படிங்கும்போது டெல்ஜியோட வேல்யூ பாருங்கள், டெல்ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்ஹெச் மைனஸ் டி டெல்எஸ். அதில் டோட்டலாக டி டெல்எஸோட வேல்யூ என்ன வேல்யூவாக கிடைக்கிது அப்படின்னா பாசிட்டிவாக கிடைக்கிது. அதனால தான் நம்மளுக்கு என்ன ஸ்லோப் கிடைக்கிது? பாசிட்டிவ் ஸ்லோப் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்சர்வேஷன் ஃப்ரம் தி எலிங்கம் டயக்ராமில் செகண்ட் பாயிண்ட் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் த ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். எதனால் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த காரணத்தினால சொல்கிறாங்க, என்ட்ரோபியோட வேல்யூ இதாகிறனால ஒரு பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன். கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் இந்த எலிங்கம் டயக்ராம், கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நெகட்டிவ் ஸ்லோப் கிடச்சிருக்கு. ரிமைனிங் எல்லா மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனுமே உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா பாசிட்டிவ் ஸ்லோப்பும், இது மட்டும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நெகட்டிவ் ஸ்லோப்பும் கிடச்சிருக்கு. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அந்த வெண்டஸ் என்ட்ரோபி இன்க்ரீசஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சாலிட் இஸ் கன்வெர்டட் டு தி கேஸ்னா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். செகண்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் மோர் தென் தட் ரியாக்டன், ஸோ என்ட்ரோபி இன்க்ரீசஸ். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 5 மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணுறோம், ஆனால் 10 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிடும், டிசார்டர்னஸ் அதிகமாக இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது இதில் என்ன மிஸ் கார்பன் இருக்குது, இங்கே 2 மோல்ஸ் இருக்குது அப்படின்னா கார்பன் சாலிட் ஃபேஸில் இருக்குது. நம்ம சாலிட் ஃபேஸில் இருக்கிறத கன்சிடர் பண்ணக்கூடாது, ஒன்லி கன்சிடர் கேஸஸ் ஃபேஸ். O2
அப்படிங்கிறது ஒரே ஒரு மாலிகுல் இருக்குது. பட் ப்ராடக்ட் சைடில் இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு 2 மோல்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும், டிசார்டர்னஸ் அதிகமாகும். அப்போ டெல்லஸோட வேல்யூ என்னவாக இருக்குது? பாசிட்டிவ். இந்த டெல்லஸ் பாசிட்டிவ் அப்படின்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் டெல்ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்ஹெச் மைனஸ் டி டெல்லஸில் கொண்டு போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக டி டெல்லஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் கிடைக்குது. அதனால தான் கார்பன் மோனாக்சைடுக்கு மட்டும் நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய தேர்ட் பாயிண்ட்டு, as the temperature increases, டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ண எலிங்கம் டயக்ராமில் பாருங்கள், டெம்பரேச்சர் லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ, அந்த நெகட்டிவ் வேல்யூ மோர் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா குட் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் நெகட்டிவ் வேல்யூ. இன் சம் கேசஸ் இட் பிகம்ஸ் டு 0 அந்த ரேஞ்சுக்கு போகும். லெஸ் நெகட்டிவாக போய் அப்படியே எதை அட்டைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அட் ஏ பர்டிகுலர் டெம்பரேச்சர். பட் இந்த 0 டெம்பரேச்சருக்கு கீழே பிலோ திஸ் டெம்பரேச்சர் ஒன்லி டெல்ஜி இஸ் நெகட்டிவ். அட் திஸ் டெம்பரேச்சர் ஒன்லி we can use the suitable reducing agent. அந்த நேரத்தில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்த முடியும். ஓகேவா? பிலோ திஸ் டெம்பரேச்சர் டெல்ஜி இஸ் நெகட்டிவ் அண்ட் த ஆக்சைடு இஸ் ஸ்டேபிள். எந்த மாதிரி ஆக்சைடெலாம் ஸ்டேபிளாக இருக்கோ அதுதான் பெட்டர் ரெடியூசிங் ஏஜென்ட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எதெல்லாம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகுதோ அதெல்லாம் பெட்டர் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா. அப்போ எதெல்லாம் ஆக்சிடைஸ் ஆகி அதோட கரஸ்பாண்டிங் மெட்டல் ஆக்சைடாகவே இருக்கிறது மட்டும்தான் நம்ம என்னவா சேஞ்ச் பண்ண முடியும், என்னவா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்த முடியும். அப்போது எந்த மெட்டல் ஆக்சைட்ஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கோ அந்த மெட்டல் ஆக்சைடை நம்ம ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இதிலேருந்து தெரியுது. வாட் ஆர் த அப்சர்வேஷன் ஃப்ரம் தி வெலிங்கம் டயக்ராம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த 3 பாயிண்ட்ஸ் நான் ஆல்ரெடி திருப்பி ஒருக்கா ரீகால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லா மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன்லேயுமே நம்மளுக்கு பாசிட்டிவ் ஸ்லோப் தான் கிடைக்குது. பாசிட்டிவ் ஸ்லோப் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய டிசார்டர்னஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ரியாக்டன்ட் சைடு டு ப்ராடக்ட் சைடு பார்க்கும்போது டிசார்டர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ டெல்லஸோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். டெல்லஸோட நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா டெல்ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்ஹெச் மைனஸ் டி டெல்லஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணும்போது டி டெல்லஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் வேல்யூவாக கிடைக்கும். அதனால தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இதில் பாசிட்டிவ் ஸ்லோப் கிடைக்குது. அதே கார்பன் மோனாக்சைடு லைன் திஸ் க்ராஸாக வந்துருக்குது பார்த்திங்களா, நேராக வந்துருக்கக்கூடிய கார்பன் ப்ளஸ் O2 gives CO2 அந்த லைன் கிடையாது. கிராஸாக வந்துருக்கக்கூடிய 2C + O2 gives 2CO அந்த லைனில் மட்டும் நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்கிறதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் 1 மோல் தான் இருக்குது. ஆனால் ப்ராடக்ட் சைடில் இருக்கக்கூடிய 2CO இட்ஸ் ஆல்சோ கேஸஸ் ஃபார்மில் இருக்கிறனால அது 2 மோல்ஸ் இருக்குது. ஸோ டெல்லஸ் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணும்போது மைனஸ் டி டெல்லஸ் அப்படிங்கிற நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்குது. அதனால் நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த மெட்டல் ஆக்சைடு அந்த கிராஃப் அப்படியே மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன மீனிங்? டெல்ஜி வேல்யூ less negative and sometimes at particular temperature it reaches to 0. 0க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அந்த மெட்டலை ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். என்ன காரணம்? 0க்கு மேலே பாசிட்டிவ் வேல்யூ டெல்ஜி பாசிட்டிவ் அப்படின்னா தட் ரியாக்ஷன் இஸ் எ நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஸோ பிலோ திஸ் 0 டெம்பரேச்சர் ஒன்லி வி கேன் யூஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். அந்த டெம்பரேச்சரில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்த முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் 4th பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, there is sudden change in the slope at a particular temperature for some metal oxide like magnesium oxide, mercuric oxide. இந்த கிராஃபில் எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனாக போகல. அதில் கீழேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்னீஷியம் சம் சேஞ்சஸ் இருக்குது, ஜிங்க்கு சம் சேஞ்சஸ் இருக்குது, மெர்க்குரி அதாவது மீதி எல்லாத்துலேயுமே கிராஜுவலாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது. இந்த மெக்னீஷியம், ஜிங்க் அண்ட் மெர்க்குரி புக்கில் வந்து ஜிங்க்கை விட்டுட்டாங்க, ஜிங்க்கு தான் வரும். மெக்னீஷியம், ஜிங்க்கு, மெர்க்குரி இது எல்லாத்துலேயும் சடன் சேஞ்சஸ் இருக்குது. அந்த சடன் சேஞ்சஸ்க்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த இடத்துல மெல்ட் ஆகலாம் அல்லது எவாப்ரேட் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் அட்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அட்டைன் பண்ணும்போது அதில் சடன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதையெல்லாம் நம்ம எதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த எலிங்கம் டயக்ராம்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த எலிங்கம் டயக்ராமில் நம்ம இந்த பார்த்த விஷயத்தையெல்லாம் வச்சு நாம் எப்படி சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் நெக்ஸ்ட்டு. அது பாருங்கள், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி எலிங்கம் டயக்ராம். இந்த எலிங்கம் டயக்ராமை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜெண்ட்டை நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. எலிங்கம் டயக்ராம் ஹெல்ப்ஸ் டு செலக்ட் எ சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் அண்ட் அப்ரோப்ரியேட் டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஃபார் ரிடக்ஷன். எந்த மெட்டல் ஆக்சைடு ரிடக்ஷனுக்கு எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி அது எந்த டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி படிக்கக்கூடியது தான் எலிங்கம் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு, the reduction of a metal oxide to its metal can be considered as a competition between the element used for reduction and the metal to combine with oxygen. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அதை பயன்படுத்துறது, இந்த லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது அப்படியே ஈக்குவேஷன் வைஸ் எழுதிக்கோங்க. ஜிங்க் அப்படிங்கிறது ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி ஜிங்க் ஆக்சைடாக சேஞ்ச் ஆகுது, அது ஒரு ரியாக்ஷன். அப்போது ஜிங்க் அப்படிங்கிறது ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி ஜிங்க் ஆக்சைடாக மாறி இருக்கு. எது ஒன்று ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகுதோ அதை நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இதே ஜிங்க் ஆக்சைடு இஸ் ரெடியூஸ்டு வித் கார்பன். ஜிங்க் ஆக்சைடை எடுத்துக்கிட்டு அதை கார்பனை வச்சு ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுக்கு என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடாக சேஞ்ச் ஆகுது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஒன்றோட ஒன்று போட்டி போட்டுட்டு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குதோ அது பிக்கப் ஆகிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜிங்க் ஆக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிளாக இருக்கும்போது, இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஜிங்க் ஆக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள் மீன்ஸ் த ஜிங்க் ஆக்ட் அஸ் ஏ ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் பர்டிகுலர் ரிடக்ஷன். இது நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன், எலிங்கம் டயக்ராம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் பாருங்கள். If the metal oxide is more stable, then oxygen remains with the metal and metal oxide அப்படிங்கிறது மோர் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா அந்த மெட்டலோடவே என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கணும். அடுத்து அப்போ தான் அந்த ரெடக்ஷன் அப்படிங்கிறது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு டெம்பரேச்சர்லேயும் எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு இதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா எலிங்கம் டயக்ராம் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் Ag2O அண்ட் மெர்குரிக் ஆக்சைடு இஸ் அட் அப்பர் பார்ட் ஆஃப் தி டயக்ராம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எலிங்கம் டயக்ராமில் மெர்குரி அண்டு சில்வர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எலிங்கம் டயக்ராமில் அப்பர் பார்ட்டில் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீகம்போஷன் டெம்பரேச்சர் அரௌண்ட் 600 to 700 கெல்வின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம். லாஸ்ட்டு ஆட்டோ ரிடக்ஷன் அப்படிங்கிற வித்தவுட் எனி ரெடியூசிங் ஏஜென்ட் தட் மெட்டல் ஆக்சைடு இஸ் ரெடியூஸ்டு டு மெட்டல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த மெர்குரிக் ஆக்சைடு, சில்வர் ஆக்சைடு இதெல்லாம் அபோவ் தி டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சர் கூட சொல்ல தேவையில்லை, இந்த எலிங்கம் டயக்ராமில் 0க்கு மேலே வரனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய மெர்குரிக் ஆக்சைடு, Ag2O, சில்வர் ஆக்சைடு இதெல்லாம் அன்ஸ்டேபிளாக இருக்கும் அட் மாடரேட் டெம்பரேச்சர். அன்ஸ்டேபிளாக இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டீகம்போஸ் ஆகும். நம்ம அதை வந்து எந்த ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டுமே பயன்படுத்தாமையே அதை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் ஆட்டோ ரிடக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. எலிங்கம் டயக்ராம் இஸ் யூஸ்டு டு ப்ரெடிக்ட் தெர்மோடைனமிக் பீசிபிலிட்டி ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைடு. அதாவது ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் ஒன் மெட்டல் பை அனதர் மெட்டல். எப்படி ஒரு மெட்டலை இன்னொரு மெட்டல் வச்சு ரெடியூஸ் பண்ணுறது, ரிடக்ஷன் பை மெட்டல் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்படி ஒரு மெட்டல் ஆக்சைடை இன்னொரு மெட்டலை வச்சு எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த எலிங்கம் டயக்ராம்லேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். எப்படி கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய லைன் ஒவ்வொரு இடத்துலையும், இப்போ நான் ஜென்ரலாக தான் சொல்கிறேன், ஒவ்வொரு மெட்டலும் பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய லைன் அப்படிங்கிறத கீழே ஒரு லைன் இருக்குது, மேலே ஒரு லைன் இருக்குது. இப்போ இந்த கீழே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். வேணா அலுமினியம் அண்ட் தென் குரோமியம், எலிங்கம் டயக்ராமில் இருக்கக்கூடிய அலுமினியம் லைனையும் குரோமியம் லைனையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய கீழே இருக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மோர் நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா தட் ஆக்சைட்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது Al2O3 அண்ட் Cr2O3 which is more stable, Al2O3 is more stable. எந்த எலிங்கம் டயக்ராமில் பிலோ தி லைனில் எது இருக்கோ அதுதான் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மோர் ஸ்டேபிளாக இருக்கிறதோட கரஸ்பாண்டிங் மெட்டலை நம்ம என்னவா யூஸ் பண்ண முடியும், மோர் ஸ்டேபிளாக எது இருக்குது, அதோட மெட்டல் ஆக்சைடு இருக்குது. அப்போது மெட்டல் ஆக்சிஜன் ரெண்டும் ஈஸியாக கம்பைன் ஆகிருக்கு அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் மெட்டல் அப்படிங்கிறது ஆக்ட் அஸ் ஏ வெரி குட் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்படி பார்க்கும்போது அலுமினியம் கீழே இருக்குது, குரோமியம் அதுக்கு மேல் லைனில் இருக்குது. அப்போது அலுமினியம் இஸ் வெரி குட் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் குரோமியம் எக்ஸ்ட்ராக்ஷன். குரோமியத்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ண முடியும், அலுமினியத்தை யூஸ் பண்ண முடியும்.
ஆனால் அலுமினியத்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எலிங்கம் டயக்ராமில் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மெக்னீஷியத்தையோ கால்சியத்தையோ யூஸ் பண்ண முடியாது. அப்போ இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, எலிங்கம் டயக்ராமில் இப்போ ரெண்டு ஒரு மெட்டல் ஆக்சைடு இருக்குது, ஒரு மெட்டல் இருக்குது. இதை நம்ம வந்து ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்த முடியுமா முடியாதான்னு எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம், அந்த ரெடியூசிங் ஏஜெண்ட்டோட லைன் அப்படிங்கிறது மெட்டல் ஆக்சைடு லைனுக்கு கீழே இருந்துச்சுன்னா, பிலோ திஸ் லைன், பிலோ தி மெட்டல் ஆக்சைடு லைன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அதை ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்த முடியும். இப்போது இதில் பாருங்கள், அயன் இருக்குது, குரோமியம் இருக்குது. அயன் குரோமியம் அப்படின்னு பார்க்கும்போது குரோமியம் லைன் இஸ் பிலோ டு தி அயன் லைன். ஸோ குரோமியம் ஆக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ திஸ் குரோமியம் இஸ் ஆக்ட் அஸ் எ குட் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் அயன். புரியுதா? இதில் இந்த லைனை பொறுத்த வரைக்கும் எந்த லைன் கீழே இருக்கோ அந்த லைனில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை தான் நம்ம ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்த முடியும். இப்போ ஒரு லைன் இருக்குது, அந்த லைனுக்கு இப்போ அலுமினியம் லைன் இருக்குது, அலுமினியம் லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய 2 எலிமெண்ட்டை நம்ம அலுமினியத்தை எக்காரணத்தை கொண்டும் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்த முடியாது. இதுதான் நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷனில் செகண்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒவ்வொரு லைன் பை லைனாக படிக்கும்போதும் இந்த டயக்ராம் கிராஃபை வச்சு படிக்கும்போது தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் கிராஸாக ஒரு கார்பன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகக்கூடிய கிராஸாக ஒரு லைன் இருக்குது. அந்த லைன் மேக்ஸிமம் எல்லா மெட்டல் ஆக்சைடு லைன் மேலேயும் டச் ஆகிட்டே இருக்குது. எல்லா மெட்டல் ஆக்சைடு லைன் மேலேயும் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் ஆகிருக்கு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா மெட்டல் ஆக்சைடுக்கும் அந்த கார்பனோட லைனுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா சம் கனெக்ஷன் இருக்குது. அதை வச்சு இதை எப்படியும் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரே ஒரு விஷயத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அயன் லைன் இருக்குது, கிராஸாக வரக்கூடிய கார்பன் லைன், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய கார்பன் ப்ளஸ் O2 கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மேஷன் ஆகக்கூடிய லைன் கிடையாது, கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகக்கூடிய லைன். அந்த கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகக்கூடிய லைன் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் லைனை டச் ஆகிட்டே வருது. இதில் இந்த அயன் லைன் எடுத்துக்கோங்க. இந்த அயன் லைன் ஒரு பர்டிகுலர் அட்லீஸ்ட் ஒரு 700 அரௌண்ட் 1700 கெல்வினில் பார்த்தீங்க அப்படின்னா அயன் லைனும் இந்த கிராஸாக வரக்கூடிய கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் ஆகக்கூடிய லைனும் ஒன்று டச் ஆகுது. அப்படி இந்த தேர்ட் பாயிண்ட் வந்து எதை சொல்கிறேன், நாம் ஆல்ரெடி சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ எந்த டெம்பரேச்சரில் அதை வந்து ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு இதை சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு லைன், அயன் லைன். இப்போ மற்ற எந்த லைனுமே உங்களுக்கு கண்ணுக்கு வரக்கூடாது, கார்பன் மோனாக்சைடு லைனும் அயன் லைன் மட்டும்தான் இருக்கணும். அந்த அயன் லைன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் தான் நம்மளுக்கு ரெண்டும் மீட் பண்ணுது. அப்படி எந்த டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கில் அரௌண்ட் 1000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கிராஃபை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக ஒரு 700 சம்திங் அந்த இடத்துல நம்மளுக்கு ரெண்டுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மீட் பண்ணுது. அப்படி மீட் பண்ணும்போது இப்போ பாருங்கள், 700 above டெம்பரேச்சரில் this carbon line is below to the iron line. So at that time only carbon is used as a reducing agent for iron. But below this temperature 700 கெல்வினுக்கு கீழே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா carbon line above to the iron line. At that time this carbon is not act as a reducing agent for this iron. உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட்டுக்கும் தேர்ட் பாயிண்ட்டுக்கும் இது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயமா இருக்கும். எலிங்கம் டயக்ராமில் எப்பவுமே கீழே இருக்கக்கூடிய லைன் தான் மேலே இருக்கக்கூடிய மெட்டலாக ரெடியூஸ் பண்ண முடியும். மேலே இருக்கக்கூடிய லைனு கீழே இருக்கக்கூடிய லைனோட காம்பவுண்டை எப்பவுமே நம்ம என்ன பண்ண முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு கன்க்ளூஷன் சொல்கிறான் பாருங்கள். அப்ளிகேஷனில் ஃப்ரம் த எலிங்கம் டயக்ராம் அட் 1500 கெல்வின் அப்படின்னு கொடுத்துட்டு அயன் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி அயன் ஆக்சைடாக மாறுறது. கிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ΔG1ஓட வேல்யூ -350 கிலோஜூல் பர் மோலாக இருக்குது. அப்ராக்சிமேட் தான், அக்யூரேட் கிடையாது. -350 அரௌண்ட் 350 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த கார்பன் கிராஸ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்பன் ஃபார்ம் ஆகிறதும் அந்த ΔGயோட வேல்யூ எந்த இடத்துல இருக்குது, ரெண்டும் மீட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -480 கிலோஜூல் பர் மோலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம தெர்மோடைனமிக்ஸில் படிச்சிருப்போம், தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷனை நம்ம ரிவர்ஸாக எழுதும்போது அந்த ΔGயோட வேல்யூவும் ரிவர்ஸாக மாறும் அப்படின்னு. எதுக்காக இதை நம்ம மாற்றுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
அயன் மெட்டல் ஆக்சைடு இஸ் கன்வெர்டட் டு தி மெட்டல். அதுக்கு தான் நம்ம சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்மளோட எலிங்கம் டயக்ராமில் அதோட ஆக்சிடேஷன் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு அதோட ரிவர்ஸ் தேவைப்படுது. அதுக்காக FeO மாற்றி எழுதியிருக்கோம் பாருங்கள். 2FeO gives 2Fe plus O2. அட் த டைம் ΔG1 வேல்யூ ஆல்சோ சேஞ்ச் இருப்பேன் சைன். அங்கே -350 இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது +350. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 6th ஈக்குவேஷனையும் 5th ஈக்குவேஷன் புக்கில் கொடுத்துருக்கான். அது 5th கிடையாது 7th. 6th ஈக்குவேஷனையும் 7th ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -130 kJ. ΔGக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சு. அப்போ நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சுன்னா திஸ் ரியாக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ் ஒன். அப்போது அயன் ஆக்சைடை கார்பனை வச்சு என்ன பண்ண முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும் அட் ஏ பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஓகே, இதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ΔGயோட வேல்யூ -130 kJ/mol கொடுத்துருக்காங்களா. இது எதுக்கு, 2 moles ஆஃப் அயன் ஆக்சைடுக்கு. ஆனால் 1 mole ஆஃப் அயன் ஆக்சைடுக்கு இதில் பாதி இருந்தால் போதும். அதுக்காக -65 kJ/mol கொடுத்துருக்காங்க. ஓகே, இவ்வளோ விஷயங்களை எலிங்கம் டயக்ராம் தெளிவாக சொல்லியிருக்கு. ஒரு மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சூட்டபிள் மெட்டல் எதை யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு எந்த டெம்பரேச்சரில் யூஸ் பண்ண முடியும், இந்த 2 இன்ஃபர்மேஷனை எலிங்கம் டயக்ராம் தெளிவாக சொல்லியிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் வாட் ஆர் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிங்கம் டயக்ராம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பேஸ்டு ஒன்லி ஆன் தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன். தெர்மோடைனமிக்ஸை மட்டும்தான் டீல் பண்ணுது. based on ΔS and ΔG value whether it is a reaction is spontaneous or non-spontaneous. அதை மட்டும் தான் இதனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. No kinetic study. Kinetics means to study the rate of the reaction. இந்த ரியாக்ஷன் எவ்வளோ ஸ்பீடில் நடக்கும் அப்படிங்கிறத இந்த எலிங்கம் டயக்ராம்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. அதே மாதிரி இந்த இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் ΔG அப்படிங்கிறது ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன், அதாவது எல்லா நேரத்துலையும் இந்த ΔGயோட இன்டர்பிரட்டேஷன், ΔG வச்சு நம்ம நெகட்டிவாக இருக்குது அதனால் ஸ்பான்டேனியஸாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லா ஈக்குவேஷனுக்கும் பொருந்துறதில்ல. இதுதான் மெயின் 2 லிமிட்டேஷன்ஸ். ஒன் ஆஃப் தி புக் பேக் 2 மார்க் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த எலிங்கம் டயக்ராம் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இவளை மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ரீசனபிள் கொஷின் தான் இதில் கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகே.